ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ தமிழக வெற்றி கழகத்தையோ விஜய்? இல்லை, இப்போ இதே ஒரு கேம்பெயின் மேட்சாகவே வச்சுக்கலாமே. நாங்களும் ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு ட்விட்டர் கேம்பெயின் பண்ணுறோம், நீங்களும் நடத்துங்க. எங்கே வந்து கண்டென்ட் ரிச்சாக வருது? நீங்கள் பாலிடிக்ஸில் எல்லாருமே உங்களை மாதிரி எப்படி இருக்க முடியும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். ஏன்னா இப்போது ஒருத்தர் வந்து ஒரு 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 பாலிடிக்ஸ்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ஒரு யங்ஸ்டராக இருப்பாங்க, இப்போ தான் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்கு இப்போ அவங்க தகவமைச்சிருப்பாங்க. பொறுமையாக வரட்டுமே. ஏன்னா ஒருத்தருடைய புதிய பாலிடிக்ஸை, ஏன்னா விஜய் அவர்களை வரவேற்றவர் தான் அண்ணன் திரு சீமான் அவர்கள். அப்போ நீங்கள் இப்படி கமல் மாதிரியே போயிடுவாருங்கன்ற எப்படி முன்முடிவுக்கு வரீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா களம் அப்படி தானே இப்போ சொல்லிட்டு இருக்கு. இப்போ எதிர்ப்புன்றது வந்து யாரை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ மாற்றுன்னு சொல்லப்போ நமக்கு வந்து மாநில கட்சிகளாகட்டும், ஆளுங்கட்சியில் தேசிய கட்சிகளாகட்டும், எல்லாரோட பண்புகளையும் எல்லாரோடையும் சொல்லையும் கொள்கைகளையும் எதிர்த்து தான் நம்ம வந்து இங்கே அரசியல் இருக்குது. ஏன் நம்ம மாற்றம் இருக்கோம்? அவங்க மாற்று அப்படின்னு சொல்கிறதுக்கான எந்த தெளிவுமே இல்லையே. இப்போதைக்கு ஒரு பிடிச்சி வந்திருக்கலாம், லைக்கிங் பேஸில் ஒரு வெறித்தனமான ஒரு பிடிப்புனால வந்து ஒரு அரசியல் தலைமையை வந்து இந்த ரசிகர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவங்க நல்லாட்சியை கொடுத்துருவாங்களா, அதற்கான தெளிவு இருக்கா அப்படின்னு நம்ம பொலிட்டிக்கல் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப தெளிவானவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 1947 வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் முதல் முறையாக ஒரு தலைமை ஒரு ரீஜனல் பாலிட்டிக்ஸை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி வந்து இங்கே வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்க. அப்போ சித்தாந்த ரீதியாக ஒரு அரசியல் புரட்சிக்கு தமிழகம் எப்போவுமே தயாராக இருக்கும். ஏன்னா வி ஆர் வெரி அவேர் பொலிட்டிக்கல் ஓட்டர்ஸ், பொலிட்டிக்கல் க்ரௌட். அந்த பொலிட்டிக்கல் க்ரௌடை வந்து மேபி இந்த சினிமா மோகமோ இல்லை வந்து செலிபிரிட்டி மோகமோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கலாம். ஆனால் அவங்க வாக்கு செலுத்த போகும்போது அவங்களுக்கான ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ எங்களுக்கு சின்னமே கிடையாது, சின்னமே இல்லை, 11 நாள் தான் இருக்குது. எங்களோட சின்னமே தெரியாமல் 8வது பெட்டியில் தான் எங்கள் சின்னம் இருந்தது. ஆனால் அதை தேடி போய் 36 லட்சம் பேர் இருக்கான். அப்போ எல்லாரும் தான் இருந்தாங்க இந்த காலத்தில். ஏன் எங்களுக்கு வந்து 36 லட்சம் வாக்குகள் வந்தது?